இஸ்லாமிய மார்க்கத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்த கடுமையான தண்டனைக்குரிய ஒரு செயலாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் கொலை செய்வதை விட கடுமையானது இந்த குழப்பம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் இந்த குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, யாரெல்லாம் லஞ்சம் கொடுக்கின்றார்களோ கொடுப்பவனும் கொடுக்கப்படுபவனும் இறைவனுடைய சாபத்திற்கு ஆளானார், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று சொல்றாங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் செல்வங்களை தவறாக சேர்க்கிறார்களோ, தவறாக சம்பாதிக்கின்றார்களோ, அந்த செல்வங்கள் நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் வருகின்ற பொழுது அவருடைய கழுத்துகளை அது நெரிக்கும். இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் காரணத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுக்கு உங்களை வேதனை செய்ய வேண்டும் என்று என்ன நோக்கமா? அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் உங்களை வேதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் விரும்பி கொண்டிருக்கிறானே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்று நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹதருல் ஃபஸாத் அலல் முஜ்தமிஆத்தி வல் அஃராத். சமூகத்தின் மீது குழப்பம் செய்வதின் ஆபத்துகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்த கடுமையான தண்டனைக்குரிய ஒரு செயலாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஃபஸாத் என்று சொல்லக்கூடிய குழப்பம். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த ஃபஸாத் என்பதை பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்டு குழப்பம் செய்யாதீர்கள், பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு அல்லாஹ் அறிவுறுத்தி சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்களில் நாம் பிறருக்கு மத்தியில, ஒரு சமூகத்துக்கு மத்தியில, ஒரு தனிநபருக்கு மத்தியில குழப்பம் செய்யக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமியிலே அமைதியும் ஏற்பட்ட பிறகு நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் செய்கிறான். குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அப்ப குழப்பம் செய்வது என்பது ஒரு பெரிய கொடிய தண்டனை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கின்ற போது வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விட கடுமையானது இந்த குழப்பம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த பூமியில அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு மத்தியில ஒருவன் குழப்பத்தை செய்கிறான் என்று சொன்னால் அவன் எந்த மாதிரியாக தூண்டப்படுவான், என்ன மாதிரியான காரியங்களை செய்வான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர்களில் சர்வசாதாரணமா பார்க்கிறோம். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு சண்டை, ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் சண்டை, ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் சண்டை. இப்படி சண்டைகள் வருகின்ற பொழுது
அவர்கள் அதனுடைய வினைகளாக என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலேயே நிறைய காரியங்களை அநியாயங்களை செய்து விடுவார்கள். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், இதா தவல்லா சஆ ஃபில் அர்தி லியுஃஸித ஃபீஹா வ யுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல் வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். இந்த பூமியில ஒரு மனிதன் குழப்பம் செய்யணும் அப்படின்னு ஆடிட்டான்னு சொன்னா அவன் விரைந்து போய் அவனால் இந்த சமூகத்திற்கு என்னென்ன தொல்லைகள் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுப்பான். அது மாதிரியான குழப்பம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு அந்த சிந்தனை வந்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களை அழிப்பான், கால்நடைகளை அடித்துக் கொள்ளுவான். இந்த மாதிரியான எல்லா காரியங்களையும் அட்டூழியத்தையும் குழப்பம் செய்யக்கூடியவன் செய்வான். அல்லாஹ் இந்த மாதிரியாக குழப்பம் செய்பவர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலேயோ அல்லது ஒரு குடும்பத்துக்கு மத்தியிலேயோ அல்லது ஒரு நண்பர்களுக்கு மத்தியிலேயோ அல்லது 2 ஊர்களுக்கு மத்தியில் இப்படி யாருக்கு மத்தியில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதை அந்த குழப்பத்திற்கு மேல இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை என்ன செய்யணும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதை அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது, وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. இந்த பூமியில நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் இணக்கத்தை தான் ஏற்படுத்துகிறோம், மக்களுக்கு மத்தியில் அமைதியை தான் உண்டு பண்றோம், அந்த குழப்பத்தை உண்டு பண்ணல என்று இந்த குழப்பவாதிகள் சொல்வார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உலகத்துல எத்தனை குழப்பங்களை பார்க்கிறோம். அரசியல்ல குழப்பம், ஆன்மீகத்துல குழப்பம், பொருளாதாரத்துல குழப்பங்கள், எத்தனையோ பல்வேறு குழப்பங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த குழப்பங்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் குழப்பம் இருந்தது, கடுமையான குழப்பங்கள். அந்த குழப்பத்தை எல்லாம் வென்றெடுத்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை சொன்னார். எந்த அளவுக்கு குழப்பம் அப்படின்னு சொன்னா, ஃபத்ஹ் மக்காவுடைய வரலாறை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றியில அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு வர்றாங்க, மதீனாவுல இருந்து மக்காவுக்கு வந்தாங்க. வந்து அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்ன செய்தாங்க, மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. மக்காவாசிகள், முஹம்மது உள்ளே வருகிறார், நீண்ட நாட்களுக்கு பின்னால் வருகிறார், இப்பொழுது யாரெல்லாம் இங்கே பழிவாங்கப்படுவார்கள் அப்படின்னு தெரியல அப்படின்னு அச்சத்தோடு, உயிர் அச்சத்தோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுக்கு வந்து சொன்னார்கள், உங்களிலே யாரெல்லாம் தங்களுடைய வீடுகளிலே கதவுகளை அடைத்துக் கொள்கின்றீர்களோ உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களிலே யாரெல்லாம் காபாவுடைய இந்த திரைக்கு பின்னால் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியானுடைய வீட்டுடைய கதவுக்கு பின்னால் யாரெல்லாம் ஒளிந்து கொள்கின்றீர்களோ எல்லோருக்கும் பாதுகாப்புன்னு யாரையும் என்ன செய்யல, பழிவாங்காமல் நினைச்சுதான் விட்டாங்க. எல்லோருக்கும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்படிப்பட்ட தயாள குணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ஹ் மக்கால நடந்து கொண்டாலும் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முஷ்ரிக்குகளை, காபிர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பழிவாங்கினார். அவருடைய உயிர்கள் அங்கே பறிக்கப்பட்டது, அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. காரணம் என்ன சொன்னால், அவர்கள் இந்த சமூகத்தில் அத்தனை குழப்பங்களையும் செய்தார். சமூகம் நல்லா இருக்கக்கூடாது, அமைதி இருக்கக்கூடாது சமூகத்துல என்று சொல்லி இரு சவராருக்கு மத்தியிலே தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணி ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சில தலைகளை மாத்திரம் இவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்குதல் என்று செய்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ஹ் மக்காலே தண்டனை வழங்கினார்கள் என்று சொன்னால், அப்ப குழப்பம் எவ்வளவு பெரிய கொடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அந்த சகோதரர்ல இந்த கர்பலா, இந்த முஹர்ரம் மாதத்துல பார்க்கிறோம், கர்பலாவுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அநியாயமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய பிள்ளைகளும் இந்த கர்பலாவில கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறை பார்க்கிறோம். அப்ப அதனால குழப்பம் செய்கின்ற பொழுது, குழப்பம் செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு தண்டனை வழங்கும். ஒரு முஸ்லீமை கொலை செய்வது என்பது புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? உங்களுக்கு மத்திய சண்டைகள், பிரச்சனைகள், கைகலப்புகள் எல்லாம் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அவன் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக தெரிந்தே என்ன செய்யறான், ஒருத்தரை பிளான் பண்ணி அவன் திட்டமிட்டு கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் காபிர்களாக ஆகிவிடுகிறார்கள். நிரந்தரமான நரகத்தினுடைய தண்டனை
தவறுதலா கொலை செய்தது அது வேற விஷயம். ஆனா திட்டமிட்டு நீங்க கொலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமை அவன் காஃபியருடைய பட்டியலிலே சேர்ந்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி காண்கிறது. அப்ப இந்த கர்பலாவுடைய வரலாறும் சமூகத்தில் ஏற்படுத்திய சிலரால் திட்டமிட்டு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மோசமான குழப்பம் தான். அந்த குழப்பத்தினுடைய விளைவுகள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட வரலாறு என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, பெரிய தண்டனையா சொல்றான். இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்ஊன ஃபில் அர்தி ஃபஸாதா. யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்த்து போரிட வேண்டும் என்று வருகின்றீர்களோ அவர்கள், யாரெல்லாம் இந்த உலகத்திலே பூமியிலே குழப்பம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அவருக்கு தண்டனை என்ன? ஐயகத்தலு, குழப்பம் செய்பவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அவு சல்லபு, அல்லது கல்மரத்தில் அவர்கள் ஏற்றப்பட வேண்டும். அல்லது அவருடைய மாறுகைகள் வெட்டுப்பட வேண்டும். அல்லது அல்லது அவர்கள் இந்த நாட்டை விட்டையே துரத்தப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய தண்டனையை இஸ்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா இந்த குழப்பம் செய்ததுக்கு தான் சொல்லுது. அப்ப ஒரு பகுதியில இருந்து கொண்டு அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், லஹும் ஹஸீம் ஃபித் துன்யா வ லஹும் ஃபில் ஆখিরাতি அதாபுன் அதீம். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, நாளை மறுமை நாளில் கடுமையான தண்டனை இருக்கிறது, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இழிவு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபசாத் என்று சொல்லக்கூடிய குழப்பம் செய்யறது இருக்குது, அது மோசமான தண்டனைக்குரிய காரியம் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல இந்த குழப்பம் அப்படிங்கிறத பொறுத்தவரையில இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து வசித்து இருக்கக்கூடிய இந்த காலச்சூழல் இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு குழப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வஅனமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவ்லாதுக்கும் ஃபித்னா வ அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம். உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை தான். அது ஒரு பெரிய குழப்பம் தான். பிள்ளைகளை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கி கொண்டு சேர்க்கிறது, நல்லவர்களா கெட்டவர்களா, அதனால அவனுக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா என்பதும் ஒரு குழப்பம். அதே போல இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்களில் செல்வங்களை சொத்துக்களை சேர்த்து அது நமக்கு பாதகமாக வருமா மறுமை நாள்ல சாதகமாக வருமாங்கிறதும் ஒரு பெரிய குழப்பமான வாழ்க்கை தான். இந்த குழப்பத்திற்குள்ளதான் இன்னைக்கு மனிதர்கள் போட்டி பொறாமை எல்லாத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா வ இன்ன ஃபித்னத உம்மதி அல் மால். இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் சில குழப்பங்களை கொடுத்தான், சோதனைகளை கொடுத்தான். ஆனால் அந்த சோதனை என்னுடைய உம்மத்திற்கு சோதனை என்னவென்று சொன்னால் இந்த செல்வம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செல்வம் தான் என்னுடைய சமூகத்திற்கு ஒரு பெரிய சோதனையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த குழப்பம், பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த செல்வத்தினால் ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்கு, அது ஒரு பெரிய குழப்பம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழப்பத்தை கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அதுல ஒண்ணுதான் லஞ்சம் கொடுத்தல். லஅனத்துல்லாஹி அலா ராஷி உல் முர்தஷ். யாரெல்லாம் லஞ்சம் கொடுக்கின்றார்களோ கொடுப்பவனும் கொடுக்கப்படுபவனும் இறைவனுடைய சாபத்திற்கு ஆளானார், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நாட்டில் ஏதாவது நடக்குமா? லஞ்சம் கொடுக்காம ஒரு பொருள் அந்த பக்கம் நகராது. எல்லா துறைகளையும் பார்த்தாலும் இன்னைக்கு லஞ்சம் லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடி. இவன் அவனை குற்றச்சாட்டு சொல்றான், அவன் இவனை குற்றச்சாட்டு சொல்றான். ஆக அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள், அரசியலுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகள். லஞ்சம் வாங்காம ஊழல் வாங்காம அவருடைய காலங்கள் நகராது. அந்த அளவுக்கு சொத்துக்களை என்ன செய்திடறான், தலைமுறைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லஞ்சத்தை கடுமையாக எச்சரிக்கிறார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒரு நபரை என்ன செய்யறாங்கன்னா அரசு வேலைக்காக அனுப்புறாங்க. அரசு வேலைக்காக அனுப்பிவிட்டு அவர் திரும்ப வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, அதாவது அரசு பொருளை சேர்ப்பதற்காக வேண்டி, அரசுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை சேர்ப்பதற்காக வேண்டி அனுப்புறாரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, போயிட்டு வந்து என்ன செய்யறாருன்னா, நிறைய பொருளை இதெல்லாம் அரசாங்கத்துக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அரசுக்கு கொடுத்துட்டு, இதோ இந்த குறிப்பிட்ட பொருட்கள் இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக கோபப்பட்டு மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், ஃபமாலுல் ஆமிலு நஸ்தஅமிலுஹு ஃபயஅதியனா ஃபயகூல் ஹாதா மின் அமலிக்கும் வஹாதா உஹதியலி.
இதோ பாருங்கள், நாம் அரசு வேலைக்கு அப்படின்னு செய்யற சில பேர் அனுப்புறோம். அனுப்பி வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, போயிட்டு வந்துட்டு அரசுக்கு சேரக்கூடியதை எல்லாம் கொடுத்து விட்டு தங்களுக்கு என்ன செய்யறாங்க, சில குறிப்பிட்ட பொருட்கள் இது எங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று ஒதுக்கிக் கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி, இது எவ்வளவு பெரிய பொருளாதார மோசடி. இவர் தன்னுடைய தாய் வீட்டிலேயோ தந்தை வீட்டிலேயோ இருந்தால் இது கிடைச்சிருக்குமா? நாம் அனுப்பியதுனால தானே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு செய்யாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸ முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யகுல்லு அஹதுக்கும் மின்ஹா ஷையன் இல்லா ஜாஅ பிஹி யௌமல் கியாமா யஹ்மிலுஹு அலா உல்கிஹி. இந்த உலகத்தில் யாரெல்லாம் செல்வங்களை தவறாக சேர்க்கிறார்களோ, தவறாக சம்பாதிக்கின்றார்களோ, அந்த செல்வங்கள் நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் வருகின்ற பொழுது அவருடைய கழுத்துகளை அது நெரிக்கும். அவருடைய முதுகின் மீது கடுமையான பாரங்களாக சுமைகளாக வந்து நின்று அதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லைகளை கொடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வலா தஅகுது அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகூன திஜாரத்தன் மின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயமான முறைகளை பிறருடைய சொல்லை சாப்பிடாதீங்க, மக்களுடைய பொருளை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்துல வாழ்கின்ற போது எந்த வகையிலும் குழப்பம் இல்லாமல் ஒரு முஸ்லிம் வாழ்கிறான், குழப்பம் செய்யாமல் எந்த குழப்பத்திற்கும் அவன் தள்ளப்படாமல் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் தான் உண்மையிலேயே வெற்றி பெற்ற முஸ்லிமாக ஆக முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் காரணத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிறைய குழப்பங்களை பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட வெனிசுலா என்று இருக்கக்கூடிய நாட்டில், அமெரிக்காவுடைய ஒரு பகுதியாக இருக்கிற வெனிசுலா நாடு, அந்த நாட்டில் திடீரென அடுத்தடுத்து ஏற்பட்ட பூகம்பங்கள் அந்த நாடே சீர்குலைந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இறந்துட்டாங்கிறாங்க. இது உண்மையான தகவல்கள் இதுவரை சரியா வரல. வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், போகக்கூடிய ரோடுகளை இரண்டாக பிளக்கிறது. அப்ப ஜில்சால், இந்த மாதிரியான பேரிடர்கள், பேர் ஆபத்துகள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். கட்டிடங்கள் எரிந்துவிட்டது, பல்வேறு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள், பல்வேறு அவருடைய சொத்துகள் எல்லாம் அழிந்து போய்விட்டதுங்கிற அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய சோதனை இந்த உலகத்தில் ஏன் ஏற்படுகிறது? அடுத்து இந்தியாவில் ஒரு சம்பவத்தையும் மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. இந்தியாவில் சில குறிப்பிட்ட, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை சில குறிப்பிட்ட மாவட்டங்களை குறிப்பிட்டு இந்தந்த மாவட்டங்களில் எல்லாம் கடுமையான தண்ணீர் வறட்சி ஏற்பட்டுவிடும். தண்ணியே கிடைக்காது. இப்பவே கர்நாடகா தண்ணிக்கு பிரச்சனையா இருக்கு. தண்ணீர் குடிப்பதற்கு கூட உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இன்னென்ன மாவட்டங்களில் ஏற்படும் என்று ரெட் அலர்ட் கொடுத்து எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அருள், தண்ணி எவ்வளவு அருள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள், அந்த தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. இந்த உலகத்திலே தரையிலும் கடலிலும் ஏற்படக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கான காரணம் பிமா கஸபத் ஐதி நாஸ், மக்கள் செய்யக்கூடிய, கரங்களால் செய்யக்கூடிய பாவங்கள். மக்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் தான் அவர்கள் சிலரை என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான பாவங்களை செய்து அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல செய்யக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு சொல்லி காமிக்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய வேண்டும் என்று என்ன நோக்கம்? அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் உங்களை வேதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவனை விரும்பி கொண்டிருக்கிறானே இல்ல. அப்ப நீங்கள் நன்றி செய்தீர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டீர்கள், அந்த ஈமான் கொண்ட அந்த ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் அவன் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் நாம் என்ன மீற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்துல மாறுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் என்ன
என்ன செய்வான், சமூகத்தை காப்பான், இந்த உம்மத்தை காப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எல்லாம் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹ்ருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا هديت قلبي